ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஒரு போரில் வானத்தில் வெடித்தது ஒரு அதிசய ஆயுதம், பிரம்மாஸ்திரம். இது தேவர்களால் உருவாக்கப்பட்டது. வெடிக்கும்போது அது 1000 சூரியன்களை விட பிரகாசமாக இருந்தது. மரங்கள் கரிந்தன, உலோகங்கள் உருகின, காற்றே தீயாய் மாறியது. பறவைகள் வானத்தில் இறந்து விழுந்தன. பிறகு பிறந்த மக்கள் கூட தங்களுடைய முடியும் நகமும் இழந்தனர். நீர் கூட விஷமாயிற்று. இது கற்பனை அல்ல, மகாபாரதம் சொல்லும் நிகழ்வுகள். நூற்றாண்டுகளுக்குப் பிறகு 1945இல் ஹிரோஷிமா, நாகசாகி நகரங்கள் அணுவெடிக்கையால் அழிந்தன. அங்கே நடந்தவை பிரம்மாஸ்திரத்தின் விளைவுகளை ஒத்திருப்பது அசாத்தியமா? அணு வெடிப்பைக் கண்ட விஞ்ஞானி ஒப்பன்ஹைமர் பகவத்கீதையை நினைத்தார். இப்போது நான் உலகங்களை அழிப்பவன், நான் மரணமாய் மாறிவிட்டேன். இதை கேள்விப்பட்டவுடன் சிலர் சொல்வார்கள், இது ஒரு புராணக் கதைதான். ஆனால் அத்தனை விவரங்களுடன் அது எப்படி எழுதப்பட்டது? பிரம்மாஸ்திரம் உண்மையா? அது தொன்ம நாகரிகத்தின் அறிவியலா, அல்லது நாம் மறந்து போன ஒரு விஞ்ஞான வரலாறா? ஒரே கேள்வி. நம்முடைய எதிர்காலத்தை நம் பாஸ்ட் ஏற்கனவே சொல்லிவிட்டதா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?